இந்த படத்துல இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பிகாம் 3 வருஷம் படித்தேன். வெற்றிமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விருதுலேங்கிற டிகிரி 4 வருஷம் படித்து வாங்கியிருக்கேன். நான் சொன்னேன், இந்த படத்தை நீங்கள் தான் சார் ஐட்டம், வட சென்னை பார்த்து வரட்டும், வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபர்ஸ்ட் பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம், ஐ லவ் யூ. போன ஆடியோ லான்ச்சும் போன லான்ச்சும் சூரிய இதே வேலையை தான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா 2 பேரும் தெரிஞ்ச சம்பவம் ஒண்ணுதான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்ப நான் சொன்னேன்னா என்னத்த சொல்றது தெரியும். நானும் யோசிச்சிருக்கேன், ஏதாவது விட்டு வைப்போம்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நான் எடுத்துட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன். என்ன ஓகே, இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ அவரோட படத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு வந்து எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே, அதெல்லாம் கிடையாது இல்ல. வீட்டுல கடைசி பிள்ளைங்க வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனேன், மொத்தமா வலிச்சு நக்கிட்டு போனா நான் என்னத்துல பேசுறது. படத்துல தான் பேர் தான் வாட்டியா இருக்கு. அதனால பத்திரிகை நண்பர்கள் யாரா இருந்தாலும் இந்த படத்துல இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் நதியார், இந்த படத்துல ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம். நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்க வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசிச்ச கதாபாத்திரம் வந்து ராஜீவ் மேனன் சார். நான் சொன்னேன், இந்த படத்தில் நீங்க தான் சார் ஐட்டம், அதனால ஒரு படத்துக்கு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று நம்ம ஊர்ல சின்ன வயசுல படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசுல ஒரு 6 மாசம் முன்னாடி சொல்றேன், நான் படம் பார்க்க போகும்போது இன்டர்வியூக்கு அப்புறம் கடைசி ரீல்ல வந்து என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ராஜீவ் மேனன் சார் அவர் நடிச்சது வந்து ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசிச்சேன் நான் அவரை. அந்த கேரக்டர் அவர் இயல்பா இருந்தது, யோசிச்சது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கும்படியா இருக்கும். நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன், நான் இங்கே சொல்லல முன்னாடி சொன்னேன். ஸோ அவரு கண்டிப்பா உங்க எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் இந்த விருதுல 8. அப்புறம் கென், அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன், ரியல் லைஃப்லயும் சரி அவனை படத்துலயும் சரி. அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு மூலம் ரொம்ப நன்றி. அவன் பேசினா ஒரு 5.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னான். அந்த 5.5 மணி நேரம் அவன் தான் பேசினான், அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அவன் 5.5 மணி நேரம் இல்லை, அவன் 10 மணி நேரம் பேசினான்னு கேட்கலாம். அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லுவான். தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவனோட டைமிங்கும் சரி, அதை சொல்ற விதமும் சரி, எதுக்கு உட்கார்ந்துருக்காலும் அவ்வளவு என்கேஜிங்கா சொல்ல முடியும். நான் பல முறை அவனை திட்டிருக்கேன், ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய கேப் கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்கிரீன்ல பார்க்க சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம அவன் இருந்து அது சூப்பரா பண்ண. ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர். அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுச நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் அவனுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள். சேத்தன் சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார், வணங்குறேன் சார். நான் இன்னைக்கு விடுதலை 2ல பார்க்கும்போது சரி, சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ற வில்லன்னா கூட இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார். அவரு அவரு இங்க பார்த்த முகமாவே இருக்க மாட்டார். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த விட செகண்ட் ஹாஃப்ல வந்து அவரோட போர்ஷனை அவர் அவ்வளோ கிளியரா அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாம நமக்கு அப்படியே கடத்திடுறாரு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவரு செம்ம காஸ்டிங். அவர் சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஆக்டர். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ண ஒரு பெரிய சந்தோஷம் சார். நீங்க செட்டு போடுறது இல்லை, ஒரு ஊரே அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு, வாங்க டைம் டிராவல் பண்ணலாம். ஒரு செட்டு போட்டு ஒரு எருதுகளுக்கு கூட்டிட்டு போனார். சும்மா அந்த தெருக்கள் தான் அது. ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன். இந்த செட்ல வாங்க, சும்மா இருங்க, பாருங்க, வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு
40-50 வருஷம் பின்னாடி போகலாம், போய் இடத்துல வாழ்றதை பார்க்கலாம். ஜனாசா சொல்லியிருக்காரு, இன்னொரு என்னதான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம், அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தட் சார். சார் ராஜா சார், ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூடா. ஐ டு மிஸ் யூ. இங்க காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன். நன்றி. ஐ லவ் யூ. ஸோ ராஜா சார் இருக்கிற காலத்துல அவருடைய இசையை ரசிக்கிறதே பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்கறது, அவரோட ஸ்டூடியோவில் இருக்கிறது, அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்துல வேலை பார்த்தது, இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியமான நான் கருதுனேன். இந்த மேடையில அவரோட இருக்கிறதும் சரி. அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டான், இருந்தாலும் திரும்பி கேளுங்க, நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு 10 நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கேன் போல இருக்கு. எனக்கு அவரை பார்த்து தனியாக கிடைச்சிட்டாரு, போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நேரம் உள்ள போயிட்டேன். எனக்கு சான்ஸுக்காக இயங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ள போயிட்டேன். உள்ள பண்ணி உட்காந்து பேச ஆரம்பிச்சேன், கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தாரு. நானும் கண்ணிமைக்காம அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொந்தத்துக்கு எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்போங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான். அவர் பேசுற அத்தனையிலும் நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசிச்சு அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை ஈஸியா மாத்திர திறமை அவருக்கு இருக்கு. கவிஞனா இருந்தா வார்த்தையா மாத்திருவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனா இருக்கனால என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசா தெரியாது. அதனால அது வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்றேன். அந்த நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசிச்சேன். அப்படி ஒரு பேரானதை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறைய கத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வெற்றி சார், வடசென்னை பாட்டு வரட்டும், வந்த விடுதலை பாட்டு பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். விடுதலை 2 பத்தி பேசணும்னா இது முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவரு இந்த படத்தை பண்றதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது அவ்வளவு எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது. அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, அவர் பின்னாடி இருந்து எல்லாருமே அவர் பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கெல்லாம் கூட நின்று இருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்க பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன். இந்த படம் முடிஞ்சு கடைசி நாள் பேசும்போது தான் பேசினேன். நான் பிகாம் 3 வருஷம் படித்தேன். வெற்றிமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரி 4 வருஷம் படித்து வாங்கியிருக்கேன். நான் வழக்கமாக ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். புரிஞ்சுட்டு அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசிச்சு நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நிறைய வசனங்கள், நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு. புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட வாத்தியார் நான் பலமுறை சொல்றேன், இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன். அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது, அளப்பெரியது. அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் வெங்கட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூடிய நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை. இந்த படத்தை பத்தி எங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமா சுமந்துட்டே இருக்கிற வெங்கட் குமார் உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற யாரையா விட்டுனா மன்னிச்சுக்கோங்க. பட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையும்